எழுத்தாளர் அழகுமித்திரன் அவர்கள் எழுதிய காட்டுத்தனம் நாவல் அத்தியாயம் 14. மத்தியானம் பள்ளிக்கூடத்தில் முதல் பீரியட் தொடங்கி கொஞ்ச நேரத்தில் சுப்பு மாமாவும் பக்கத்து வீட்டு ராஜனண்ணனும் வந்து எங்கள் டீச்சர் இடத்தில் ஏதோ கூறினார்கள். டீச்சர் என்னை பார்த்து, தனலக்ஷ்மி இங்கே வாமா என்றார்கள். நான் சிரித்து கொண்டே, என்ன டீச்சர் என்று கேட்டு டீச்சர் பக்கத்திலே போனேன். உங்கள் அப்பா மலையில் ஓடையில் விழுந்துட்டான், வீட்டில் கொண்டு வந்திருக்காங்களாம், நீ போ என்றாள் டீச்சர். அப்பாவுக்கு என்னாச்சு, எப்படி விழுந்தாரு, எப்படி இருக்குமோ என்று பதறிக்கொண்டே புத்தகங்களை எடுத்தேன். கண்கள் கலங்கியது. என் வகுப்பு தோழிகள், என்னடி என்னாச்சு என்று கேட்டார்கள். நான் அப்பா 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 விழுந்துட்டார் என்று சொல்லும்போது என் கண்களிலிருந்து கண்ணீர் கொட்டி இருந்தது. மூக்கில் சளி ஒழுகியது, தொண்டை அடைத்தது. வகுப்பறையை விட்டு வெளியே வர முயலும்போது புத்தக பையை இங்கு கொடுமா என்று சுப்பு மாமா சொல்வது எனக்கு கேட்டது. நான் எதையும் காதில் வாங்கவில்லை. என் அப்பாவிற்கு ஒன்றும் ஆகியிருக்க கூடாது என்பதே என் வேண்டுதலாக இருந்தது. எனது பள்ளிக்கூடத்திற்கும் எங்கள் ஊருக்கும் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம்தான் இருக்கும். நான் ஓடினேன். சுப்பு மாமா, நில்லுமா, ஓடாத, வா சைக்கிளில் போவோம் என்று உரக்க கூறியது கேட்டது. நான் நிற்கவில்லை. எனக்கு அப்பா அப்பா என்ற நினைப்பு தான். நெஞ்சு பதைத்தது. ஓடியதில் மூச்சு வாங்கியது. நெற்றியில் வியர்வை அரும்பியது. வீட்டின் முற்றத்தில் ஒரே ஆள் கூட்டம். அப்பாவை வீட்டின் திண்ணையில் கிடத்தியிருந்தார்கள். எங்க ஊரு மாதேவன் வைத்தியர் அப்போதுதான் வந்திருந்தார். அம்மா என்னை கண்டதும் சேலையால் வாயை பொத்தி கொண்டு அழுதாள். வைத்தியர் அப்பாவின் கையை பிடித்து பார்த்தார். கழுத்து பக்கத்தில் 2 விரல்களை வைத்து பார்த்தார். தலைக்கு பின்னால் கையை வைத்து தடவினார். அம்மா வைத்தியரின் முகத்தை பார்த்து கொண்டிருந்தாள். அவளின் உதடு துடித்தது. ஊரில் பெரியவர்கள், என்ன வைத்தியரே, எப்படி, ஏதாவது பிரச்சனை உண்டா என்றார்கள். என்ன சொல்லடே, புறந்தலையில நல்ல அடி, எல்லாம் முடிஞ்சு போச்சுடே, ஆக வேண்டியதை பாருங்க என்றார். என் அம்மா, ஐயோ என்னை விட்டு போயிட்டீங்களா என்று என் அப்பாவின் மார்பில் விழுந்து அழுதாள். நான் அப்பா அப்பா என்று அழுதேன். பக்கத்தில் நின்று கொண்டிருந்த கோணாராச்சு, ஐயோ ராசா, பச்சை பிள்ளைகளை தவிக்க விட்டுட்டு போயிட்டியே, நம்ம காடுன்னு அலைவியே, அந்த காட்டிலேயே உசுறு போயிட்டுதா என்று ஒப்பாரி வைத்தார். ஊரே அழுதது. சுப்பு மாமாவும் அப்பாவின் காலை பிடித்து கொண்டு அழுதார். என் தம்பி, இனி எனக்கு யாருப்பா கதை சொல்லி தருவா, யாருப்பா சைக்கிள் ஓட்ட சொல்லி தருவா என கேட்டபோது ஊரே அழுதது. என் அம்மா கையால் நெஞ்சில் ஓங்கி ஓங்கி அடித்தாள். ஊர்ல உள்ள பெண்கள் எல்லாம் அம்மாவை பிடித்து கொண்டு, ஏன் பிள்ளை, நெஞ்சில் அடிக்காத பிள்ளை என சொல்லி அம்மாவின் கைகளை பிடித்தனர். எங்க வீட்டு மணி அப்பாவின் கால்மாட்டில் நின்று அழுதது. நான் அப்பாவை பிடித்து கொண்டு அழுத போது என்னையும் பிடித்து கொண்டனர் ஊர் அக்காமார்கள். அப்போது ரேஞ்சர் சார் தங்கம் காடர் உடன் வந்தார். சுப்பு மாமா ரேஞ்சர் சாரிடம் போய் ஏதோ கூறினார். அவர் பாக்கெட்டில் கையை விட்டு பணம் ஏதோ சுப்பு மாமாவிடம் கொடுத்தார். ஊர் தலைவர், சட்டுப்புட்டுன்னு ஆக வேண்டியதை பாருங்கப்பா, அவன் தம்பி ஒருத்தன் உண்டுமப்பா, அவன் எங்கே இருக்கான், கேட்டவனுக்கு சொல்றதுக்கு வழியை பாருங்க என்றார். என் அம்மாவிடம் கேட்டார்கள். அம்மா சொன்னாள், அவன் எங்கே மெட்ராஸில் என்னமோ இருக்கான்னு, அது எங்கன்னு அவருக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது, நாங்கள் அனாதை மாதிரி போயிட்டோமே என்று ஒப்பாரி வைத்தாள். எங்கள் சித்தப்பா 1 தடவையோ 2 தடவையோ வந்திருக்கிறது பார்த்துருக்கிறேன். கடைசியாக 2 வருடத்திற்கு முன்னாடி வந்து 1 வாரம் இருந்து விட்டு போனார். எங்கிட்டேயும் தம்பிக்கிட்டேயும் பாசமாக இருந்தார். அதன் பிறகு நான் பார்க்கவில்லை. ஊர் தலைவர், ரேஞ்சர், தங்கம் காடர், சுப்பு மாமா எல்லோரும் பேசி கொண்டிருந்தார்கள். எனக்கு என் அப்பா படுத்திருப்பது போலவே தோன்றியது. இடையிடையே அப்பா அப்பா எழும்புப்பா என்று தம்பி அழுது கொண்டே அப்பாவின் உடலை உலுக்கினான். நேரம் இருட்டத் தொடங்கியிருந்தது. சரி, குளிப்பாட்ட தூக்குங்கப்பா என்று சொன்னபோது ஒரே அழுகை ஓலம். என் அம்மா மயங்கி விழுந்தாள். தண்ணி எடுங்க என்று அக்காமார்கள் அம்மாவின் முகத்தில் தண்ணீர் அடித்தார்கள். குளிப்பாட்டி ஆடை போட்டு முற்றத்தில் பெஞ்சில் கிடத்தினார்கள். அரிசி போடுங்கப்பா என்ற போது மீண்டும் அழுகையின் ஓலம். நானும் அம்மாவும் ஊர் பெண்களின் கைத்தாங்கலில் வாய்க்கரிசி போட்டோம். என் தம்பியிடம் தீச்சட்டி கொடுத்திருந்தார்கள். அந்த பிஞ்சு கைகளில் தீச்சட்டியை தூக்க முடியாம தூக்கி கொண்டு வேலியை கடந்தான். மணியும் பின்னாடியே நடந்தான். என் அம்மா அப்படியே தலையில் அடித்து கொண்டு, காடுன்னு அலைவீங்களே, இப்ப அந்த சுடுகாட்டுக்கே போறீங்களே, காட்டுல உள்ள சாஸ்தாவும் கன்னிமாரி காமாட்சியும் உம்மை காப்பாத்தாம போயிட்டாங்களே, இனி எங்களை யாரையா காப்பாத்துவா என கத்தினாள், கதறினாள். நானும் அம்மாவுக்கு இணையாக கத்தினேன், கதறினேன். காட்டை பார்த்தேன். அமைதியாக அசையாமல் நின்று கொண்டிருந்தது. அப்பாவின் உடல் வேலியை தாண்டும் போது சூரியன் மறைந்து போனான். எனக்கும் அம்மாவிற்கும் இருட்டு மட்டுமே தெரிந்தது. எழுத்தாளர் அழகுமித்திரன் அவர்கள் எழுதிய காட்டுத்தனம்
நாவல் அத்தியாயம் 14. கேட்டீர்கள். வழங்கியவர் ஆர்ஜே விஜி பூரன் சிங். அத்தியாயம் 15. கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்.